டெல்லி சென்றுள்ள தமிழக பாஜக தலைவர் நாகேந்திரன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார். பாஜக தேசிய செயலாளர் அரவிந்த் மேனன், தமிழக பாஜக பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் உடனிருந்தனர். இந்த சந்திப்பில் தமிழக அரசியல் நிலவரம் பற்றி அவர்கள் பேசியுள்ளனர். இந்த சந்திப்பு பற்றி பதிவிட்டுள்ள நாகேந்திரன், கடந்த 32 நாட்களில் 36 கட்சி மாவட்டங்களில் நடைபெற்ற தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் யாத்திரையின் போது பொதுமக்களிடம் பெறப்பட்ட நிதி அமைச்சகம் சார்ந்த மனுக்களை வழங்கினேன் என தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் நிர்மலாவை தொடர்ந்து மத்திய அமைச்சர் அமித் ஷா, பாஜக தலைவர் ஜே.பி. நட்டாவையும் நாகேந்திரன் சந்திக்கிறார். அப்போது 2026 சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா போட்டியிட விரும்பும் தொகுதிகள் குறித்த பட்டியலை வழங்கவுள்ளார். நாகேந்திரன் டெல்லிக்கு புறப்படுவதற்கு முன்பே அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருந்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா விரைவில் தமிழகம் வரவுள்ள நிலையில் அதற்கு முன்பாக பாஜக விருப்ப தொகுதி பட்டியலை வழங்கவும் தமிழக அரசியல் நிலவரங்களை அப்டேட் செய்யவும் நாகேந்திரன் டெல்லி சென்றுள்ளதாக தெரிகிறது.